Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 ஓட மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1ல இருந்து செகண்ட் क्वेश्चन பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Represent the following numbers as integers with appropriate signs. கீழ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்கல்ல, அந்த क्वेश्चंसல வந்து நம்பர் நேம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்ராப்ரேட் சைன்ஸ் அப்படின்னா ப்ராப்பரான சைன்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு போடணும். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். An aeroplane is flying at a height 2000 meter above the ground. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்கல்ல, நம்பர் நேம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயாவது உங்களுக்கு நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த கொஷினில் பாருங்கள். எங்கேயுமே கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ ஆப்ஷன் வந்து 2000ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து சைன் போடணுமா? இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு அபவ் இதுதான் வந்து உங்களுக்கு சைனை வந்து ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இந்த அபவ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலேன்னு அர்த்தம். மேலே அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ளஸ்ன்னு தான் டினோட் வந்து பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. இப்போது ப்ளஸ் கிளியராக புரிஞ்சுதுங்களா? கிரவுண்ட் லெவலில் இருந்து அந்த ஏரோப்ளைன் வந்து அபவ் அப்படின்னா 2000 மீட்டர் வந்து மேலே வந்து பறந்துகிட்ருக்கு. இப்போ கிரவுண்ட் லெவலில் இருந்து அதிகமாக தானே அது வந்து பறந்துகிட்ருக்கு, அதனால் வந்து அடிஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். அண்ட் சம்மரின் இஸ் மூவிங் அட் அ டெப்த். சம்மரின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு டெப்த்தில், மீன்ஸ் அடியில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. டெப்த் அப்படின்னா நம்ம சி லெவலுக்கு அடியில் 800 மீட்டர் பிலோ தி சி லெவல். எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு? 800 மீட்டர். இப்போ 800 இங்கே இருக்குது மீட்டர், 2000 மீட்டர் இங்கேயும் மேலே நீங்கள் வந்து போட்டுக்கணும். இந்த இடத்துல 800 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிலோ இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம டினோட் வந்து பண்ணணும் சைன்ஸாக. பிலோ அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி ஆகிக்கிட்டுருக்கு. எவ்வளோ சி லெவலில் இருந்து 800 மீட்டர் வந்து அடியில் போய்கிட்டுருக்கு இந்த சம்மரின். இப்போ மைனஸில் வருமா? அபவ், மோர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளஸில் வரும். டெப்த்து, பிலோ, லெஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மைனஸில் வரும். கிளியருங்களா? அடுத்தது சி ஆப்ஷன். டெபாசிட் ஆஃப் ருபீஸ் 2000. டெபாசிட் அப்படின்னாலே நம்ம வந்து சேமித்து வைக்கிறது. இப்போ அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அதில் வந்து பணத்தை போய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்னா சைன் வந்து நீங்கள் எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ப்ளஸ் சைன் வந்து போடணும். எவ்வளோ ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க? 200 ருபீஸ். 200. புரியுதுங்களா? அடுத்தது நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வித்ட்ரால் ஆஃப் ருபீஸ் 700. வித்ட்ரால் அப்படின்னா பேங்க்லேருந்து நீங்கள் வந்து பணத்தை எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இருந்து ஒரு 2000 நீங்கள் வித்ட்ரால் வந்து பண்ணும் போது அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்? மைனஸ் ஆகுது, லெஸ் ஆகுது. உங்கள் அமௌண்ட் சேவிங்ஸில் இருந்து 2000 லெஸ் ஆகுது. இப்போ மைனஸ். வித்ட்ராலோட சைன் என்ன இங்கே? மைனஸ். எவ்வளோ ருபீஸ் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கீங்க? 700 ருபீஸ் 700. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். இந்த எக்ஸசைஸில் இருக்க செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.